ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜூன் 12, 1987 69வது படம் முடிஞ்சு 70வது படமா வெளியான படம் தான் வீரன் வேலுத்தம்பி. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த், ராதா ரவி, நவரச நாயகன் கார்த்தி, ஜெய்கணேசு, எஸ் சந்திரன், சந்திரசேகரன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் வீரன் வேலுத்தம்பி. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீரன் வேலுத்தம்பி அப்படியே வரக்கூடிய ஒரு போராளியின் கதை தான் இது. இந்த படத்தை வந்து மு. கருணாநிதி அவர்கள் வந்து திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்துக்கு கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமநாராயணன். இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. ராஜ்குமார். இந்த படத்தினோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர்லயே இங்க தப்பு நடந்தாலும் எந்த இடத்துல என்ன பிரச்சனைனாலும் உடனடியா ஓடி வந்து அதுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரன் வேலுத்தம்பி. அவரு தான் இந்த படத்தினோட ஹீரோ. யாருன்னு பாத்தீங்கன்னா ராதா ரவி. அவர் வந்து எங்க தப்பு நடந்தாலும் ஓடி அடக்கி பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸை எதிர்த்துக்குவார். அதனாலேயே போலீஸ்காரங்க வந்து இவர் எப்படியோ சுட்டோ உயிரோடவோ பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் ஜெய்கணேசு. அவருடைய கூட்டாளி யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் சந்திரன். அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயன். அப்புறம் வந்து நம்ம தியாகு. இவங்க தான் அவரோட கூட்டாளிங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தீய செயல்கள் மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த ஊருக்கு. அதனாலேயே பிடிக்காம போய் இவர் ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பிடிக்கிறதுக்கு துப்பறியும் போலீஸா அம்பிகா வர்றாங்க மாறுவேஷத்துல. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு வாத்தியார் வர்றாரு, சந்திரசேகர். இப்போ வந்து டிஐஜி வந்து ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படியும் வீரன் வேலுத்தம்பி வந்து நாம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எவிஎம் ராஜன். அவர் தான் இந்த படத்துல வந்து போலீஸ் அதிகாரியா வந்திருப்பாரு. இப்போ என்னதுன்னா கார்த்தி வந்து ஓப்பனிங்ல வர்றாரு. அவர் வந்து தன்னுடைய கான்ஸ்டபிள் திருமலையா வந்திருப்பாரு. அவர் வந்து அவரோட பங்கு செஞ்சுட்டு போயிருப்பாரு. அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை என்னவோ அது கரெக்டா முடிச்சுட்டு நல்லவரா வந்து நடிச்சுட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, எதனால வேலுத்தம்பி இப்படி மாறினாரு, வேலுத்தம்பியோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு ஆராயும் போதுதான் நம்ம கேப்டன் அவர்களை பத்தி வேலுத்தம்பி சொல்லுவார். கேப்டனும் வேலுத்தம்பியும் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம கேப்டன் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் ரகுமான். அவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பார் அந்த ஏரியாவில். அவர் வந்து ஒரு கள்ளக்கடத்தல் கும்பலை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கிறதுனால அதனாலேயே கள்ளக்கடத்தல் கும்பலுக்கும் இவருக்கும் பெரிய போராட்டம் ஆயிரும். ஆகிற அந்த போராட்டத்தில் உயிர் நண்பனான ராதா ரவி வந்து என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது இப்போ என்ன குடும்பத்தோட கொல்லப்படுறாரு விஜயகாந்த் சார். அதாவது வந்து அவருக்கு ஒரு மனைவி ஒரு தங்கச்சி இருப்பாங்க. எல்லாருமே கொன்றுவாங்க வில்லங்க ஜெய்கணேஷ் ஆளுங்க. இதனாலேயே அவரு ராதாரவி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வேலுத்தம்பியா மாறி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அதாவது தீயவர்கள் எல்லாத்தையும் கொல்றதுக்கு ஐடியா பண்ணுவார். இதுதான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த படம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து வசனம் எழுதியிருப்பாரு. ஓப்பனிங்ல பேசுவாரு. அதாவது வந்து இந்த தீய பழக்க வழக்கம் உள்ள ஆட்கள் வந்து அதிகமா ஆயிட்டதுனால தப்பு தண்டாக்கள் நிறைய நடக்குது. அதிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற ஒரு வேலுத்தம்பி வச்சுதான் இந்த கதையை இயக்கியிருக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனா உள்ளபடி உள்ளது சொல்ல போனா இந்த படத்தினுடைய அந்த வேலுத்தம்பி கேரக்டர் வந்து அப்படியே பிரபாகரன் அவர்களை வந்து உரிச்சு வச்ச மாதிரி அவருடைய கேரக்டரை பண்ணுவாங்க. அது எதனால அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியாது. உண்மையிலே வேலுத்தம்பின்னு ஒருத்தர் இருந்தாரா, இல்ல கதைக்காக புனைக்கப்பட்ட பெயரா, இல்ல பிரபாகரன் அவர்கள் தான் வேலுத்தம்பி அப்படின்னு காட்டிருக்காங்களா அப்படின்னு எல்லாம் தெரியாது. ஆனா இந்த படத்துல வந்து பிரபாகரனுடைய மெட்டீரியல் தான் இவர் ராதாரவி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அதே மிலிட்ரி கோட் சூட்டு, அதே துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு நல்லவர் மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சில தோணும் இல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். அது போல இந்த படத்துல வந்து வில்லனா பண்ணியிருக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்கணேஷ். படத்துக்கு படம் மெருகேறிட்டு இருக்கிற விஜயகாந்த் சாருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வில்லனை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா ஜெய்கணேஷ் நல்ல ஒரு சூப்பரான வில்லன். அப்புறம் எஸ் சந்திரன் அவரும் இந்த படத்துல வந்து நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து அவரும் நல்லா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அது போல தியாகு, விஜயன் எல்லாம் கெஸ்ட் ரோல் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல விஜயகாந்த் சாரும் கார்த்திக் சாரும் 2 பேரும் கெஸ்ட் ரோல் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சந்திரசேகர் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா நடிச்சிருப்பாரு. அவரும் இந்த படத்துல கெஸ்ட் ரோல் தான். அது போல அம்பிகா, இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படத்துல கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஏவிஎம் ராஜன்,
நல்ல எல்லாருமே ஓரளவுக்கு கெஸ்ட் ரோல் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ராஜரவி சார் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்புக்கு நல்ல தீனி போட்ட படம் வேலு தம்பின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செஞ்சிருப்பாரு. கடைசியாக ராதா அம்பிகாவையே லவ் பண்ணுற அளவுக்கு நல்லவராக இருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை சொல்லி அம்பிகையோட மனசில் இடம் பிடிப்பார். இந்த படத்துக்கு வந்து எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக். இந்த படத்தில் பாடல்கள் உண்மையிலேயே நல்லா இருக்கும், கேட்கும்படியாகவும் இருக்கும். அதுபோல் இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்கள் சொல்லியே ஆகணும். கேப்டனுக்காக 2 ஃபைட் வச்சுருப்பாங்க இந்த படத்தில். அதுபோல் ராதாரவிக்கு வந்து ஒரு 4-5 ஃபைட் இருக்கும். எல்லாமே பார்க்கும்படியாக இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ராதாரவிக்கு பண்ணியிருப்பாங்க. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா செத்த உடனே அதை கொல்லி வைக்கிற சீனில் வந்து அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த சீன் பார்க்கும்போது நல்லா பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. கார்த்திக் கொல்லப்படுற சீன்லேயே ஆகட்டும், விஜயகாந்த் சார் கொல்லப்படுற சீன்லேயே ஆகட்டும், ராதாரவியோட நடிப்பு அந்த பிரமாதமாக இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலே சொல்லியே ஆகணும். அதுபோல் இந்த படத்தில் வந்து கலைஞர் வந்து சில வசனங்கள் வந்து நல்லா நறுக்குன்னு வச்சிருப்பாரு. என்னன்னா ஒரு தப்பு செஞ்சுட்டா அவனை திருத்துறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அந்த தப்பை அதிகரிக்க வச்சு அவனை மீண்டும் குற்றவாளியாக ஆகிறதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற வசனங்கள் எல்லாம் படத்துல வந்து உண்மையிலே தெரிக்கிற மாதிரி அந்த வசனங்கள் இருந்துச்சு. அது அந்த காலத்திலேயே அந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னா கலைஞர் ஐயா வந்து எத்தனையோ படங்களுக்கு வசனங்கள் எழுதி அவர் பெரிய ஒரு லெஜண்ட். அவர் சினிமா உலகத்திலிருந்து வந்த லெஜண்ட். அவர் வேற லெவல் பண்ணுவார். இந்த படத்துலையும் அது போல வசனங்களால நிறைய இடத்துல வேற லெவல் பண்ணியிருப்பாரு. செந்தில் இந்த படத்தில் இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் அதையே ஒரு சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அது போல இந்த படத்தில் இருக்கிற மீதி எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. ஆனால் கதை வந்து ஒரு வீரன் வந்து அந்த ஊரை பாதுகாக்கணும், அதுதான் இந்த படத்தினோட மொத்த கதை. அந்த வீரன் வந்து எப்படி பாதுகாத்தான், எப்படி அந்த ஊரை வழி நிறுத்தினா, அந்த கொடூரமான வில்லனுங்கிட்ட இருந்து எப்படி அந்த ஊரை காப்பாத்துறான் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாவே ஸ்டோரியா ஒரு பேக்கேஜோடு சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா இல்லையா. ஒரு டைம்ல அந்த கர்ணனோட சீன் வந்து வரும். விஜயகாந்த் சாரோட மனைவியும் ராதாரவியும் 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு அவர் கையை பிடிச்சி இழுத்துருவாரு ராதாரவி விஜயகாந்த் சார் மனைவியை. அப்போ வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் உள்ளே வந்துடுவார். வந்தோடனே அவர் கவனிக்காத பண்ணிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லும்போது உடனே விஜயகாந்த் சார் சொல்லுவார், கர்ணன் படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து கர்ணன் இந்த மாதிரி சொல்லுவார். அதனால அந்த நட்பை விட நம்ம நட்பு உண்மையான நட்பு, பெரிய நட்பு. அதனால இதில் ஒரு பெருசாக நான் எடுத்துக்கல, ஒரு அண்ணன் தங்கச்சி விளையாடுறத போய் நான் இன்னும் பெருசாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த சீனு ஒரு உயிரோட்டமான சீனாக அந்த படத்தில் வச்சிருப்பாரு கலைஞர். அந்த உண்மையிலே அந்த சீன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுபோல் இன்னொரு சீன் வச்சிருப்பாரு ஐயா அவர்கள். இப்போ என்ன சீன்னா ஒரு முதலிரவு காட்சி வரும். அதில் வந்து சந்திரசேகருக்கும் அந்த மாதுரின்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிரும். அவங்க 2 கல்யாணம் ஆன உடனே அவங்க 2 முதல் ராத்திரி நடந்துட்டு இருக்கும். போலீஸ் வந்து இவரை துரத்தும். இவர் வந்து சந்திரசேகர் வந்து வெளியே வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி உட்காந்துக்கின்னு இவர் வந்து வீட்டுக்குள்ள இருக்க வைப்பாரு. அந்த சீன் உண்மையிலேயே ஒரு மைண்டை டச் பண்ற, மனசை டச் பண்ற சீன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சீன்ல உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கலைஞரால மட்டும்தான் யோசிச்சு எழுத முடியும். இவர் உண்மையிலே இந்த படத்தை நல்லா எடுத்திருக்காங்க. படம் வந்து விஜயகாந்த் சார் படம். விஜயகாந்த் வந்து ஒரு 2 ரீல் மட்டும்தான் வருவார். மற்ற இடத்துல பூராமே எல்லாமே ஆக்கிரமிக்கிறது நம்ம ராதாரவி சார் தான். அந்த அளவுக்கு பண்ணி பெடல் எடுத்திருப்பாரு. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.